ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். நான் தான் உங்கள் ஜெனோஃபி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி எங்கள் ஊர் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க, சில்லுன்னு. உங்கள் ஊர் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தான் இன்றைக்கி பீஃப் பெப்பர் கிரேவி பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் இஞ்சி, பூண்டு, சோம்பு, வரமிளகாய் எடுத்து அரைச்சிக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை வந்துட்டு தாளிப்புக்கு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை போட்டு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதில் நான் வந்துட்டு நிறைய ஸ்பைஸ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறதில்ல, மசாலாஸ்லாம். வெறும் கரம் மசாலாவும் பெப்பரும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம பீஃப் வந்துட்டு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேயே வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், சில்லி பவுட்ரு, 2 க்ரீன் சில்லி எல்லாம் சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் நிறைய இதில் வந்துட்டு மசாலா வந்துட்டு ஆட் பண்ணலை. நிறைய ரொம்ப காரம் ஆகிடுச்சுன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி வேக வச்சுருந்த பீஃப் எடுத்து இதில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் அதை கொதிக்க விடலாம். என்னென்னா நிறைய பேர் ஒரு 18,000 பீப்புள் வந்துட்டு நம்ம இது வரைக்கும் போட்ட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க. ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி கார்னிஷிங்காக எடுத்துக்கலாம். கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் சூப்பர் காம்பினேஷனுங்க. செம்மையாக இருக்கும். நல்ல கிளைமேட் கொஞ்சம் மூடியாக இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஆஹா சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ இதோட வீடியோ முடியுது. பாய் காய்ஸ்.